இன்று புதியதாக ஒரு நாளை அருளிய எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றியுடன் இந்த புதிய நாளில் புதியதொரு எண்ணத்தை நாம் சிந்திக்க நம்மை அழைப்பது ஜெயராஜ் அன்னபாக்கியம் மகளிர் கல்லூரி. இன்றைய சிந்தனை நேரம் தவறாமை பற்றியது. காலம் என்பது கரையாத பொக்கிஷம். கடிகாரம் சொல்லும் ஒவ்வொரு நொடியும் ஒரு வாய்ப்பு. நேரம் தவறாமல் நடப்பவன் வெற்றியின் வாசலை முதலில் தட்டுவான். இந்த உலகில் அனைவருக்கும் சமமாக கிடைக்கும் ஒரே செல்வம் நேரம் மட்டுமே. பணத்தை இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம், ஆனால் இழந்த நேரத்தை எப்பொழுதும் மீட்டெடுக்க முடியாது. நேரம் தவறாமை என்பது வெறும் பழக்கம் மட்டுமல்ல, அது ஒரு ஒழுக்கம், பொறுப்புணர்வு, பிறரை மதிக்கும் பண்பு. ஒரு மாணவர் வகுப்பிற்கு நேரத்திற்கு வந்தால் அவர் பாடத்தை முழுமையாக கற்றுக்கொள்ள முடியும். ஒரு ஆசிரியர் நேரம் தவறாமல் வகுப்பிற்கு வந்தால் மாணவர்களுக்கு சிறந்த முன்மாதிரியாக திகழ்வார். ஒரு மனிதர் தனது வாக்குறுதியை கொடுத்த நேரத்தில் நிறைவேற்றினால் அவர் மீது அனைவருக்கும் நல் மதிப்பு உருவாகும், நம்பிக்கை உருவாகும். நேரத்தை மதிப்பவர்கள் வாழ்க்கையையும் மதிக்கிறார்கள். நேரம் தவறாமை என்பது நம்மை ஒழுக்கமுள்ளவர்களாகவும் நம்பிக்கைக்குரியவர்களாகவும் வெற்றியாளர்களாகவும் மாற்றுகிறது. ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் சேன் என்ற குறளில் வள்ளுவர் உலகையே வெல்லும் அளவிற்கு பெரிய செயலாக இருந்தாலும் அதனை சரியான நேரத்தில் சரியான முறையில் செய்தால் மட்டுமே வெற்றி நிச்சயம் என்பதை விளக்குகிறார். நான் நேரத்தை பின்பற்றுகிறேனா அல்லது நேரம்தான் என்னை வழிநடத்துகிறதா என்பது நாம் ஒவ்வொருவரும் நம்மை பார்த்து கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. காலத்தை நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள், ஏனெனில் நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கின்றன என்று விவிலியம் கூறுகிறது. இந்த இறைவார்த்தை நமக்கு சொல்வது என்ன? ஒவ்வொரு நொடியும் இறைவன் நமக்கு தந்த அரிய வரம். எனவே நேரத்தை வீணாக்காமல் அதை நல்ல செயல்களுக்காகவும் பிறருக்கு உதவுவதற்காகவும் நமது கடமைகளை சரியான நேரத்தில் நிறைவேற்றுவதற்காகவும் பயன்படுத்த வேண்டும். மற்றும் ஒரு இறைவார்த்தையை காணலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் நடைபெறும் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு நேரம் உண்டு. இந்த இறை வசனம் ஒவ்வொரு செயலையும் சரியான நேரத்தில் செய்வதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. அது நேரம் தவறாமை மற்றும் ஒழுங்கான வாழ்க்கைக்கு சிறந்த அடிப்படையாக அமைகிறது. அன்புடையவர்களே, நேரத்தை மதிப்போம், நேரம் தவறாமல் செயல்படுவோம். ஏனெனில் நேரம் தவறாமை என்பது வெற்றியின் முதல் படிக்கட்டு. வெற்றியை நம் வாழ்வில் வரவேற்க இன்று நாம் முயல்வோம். நன்றி, வணக்கம்.